ஹலோ ஆல். சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் டெம்பிள்ஸ்க்கு நாங்கள் ஃபஸ்ட்டு தாம்பரத்துலேருந்து கிளம்பினோம். தாம்பரத்துலேருந்து கிளம்பி A to Bல ஒரு மினி பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி சாப்பிட்டோம். அதில் இட்லி, ஒரு வடை, பொங்கல், கேசரி அண்ட் ஒரு சின்ன மசால் தோசை அண்ட் காஃபி. டேஸ்ட் வாஸ் ஆசம் அண்ட் ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் டெம்பிள்ஸ்க்கு கிளம்பினோம். ஸோ வேனில் தான் எல்லோரும் ட்ராவல் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் டெம்பிளில் என்ன டெம்பிள் பார்த்தோம், அதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன, அது வரலாறு, அது எப்படி இருந்தது அந்த கோயில், அதனுடைய தல வரலாறு எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம நாகலாபுரம் வேதநாராயண சுவாமி டெம்பிளை நோக்கி தான் பயணிக்க போகிறோம். போகிற வழியெல்லாம் நான் அந்த கோயிலோட சிறப்பாக போகிற வழி ஃபுல்லாக எவ்வளவு இயற்கையான காட்சிகள், எவ்வளவு அழகாக இருக்குங்கிறத நீங்கள் பார்த்து ரசிங்க. கோயிலில் போயிட்டு நான் உங்களுக்கு சிறப்பாக சொல்கிறேன். இப்போ நம்ம நாகலாபுரத்தில் இருக்கிற வேதநாராயண சுவாமி டெம்பிளுக்கு வந்துட்டோம். அந்த ஆலயத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த ஆலயத்தை நீங்க பார்க்கலாம். இந்த ஆலயம் ஒரு அற்புதமான சிறப்பு வாய்ந்த கோயில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்துல மத்ஸ்ய அவதாரத்துல நீங்க சுவாமியை பார்க்கலாம். மத்ஸ்ய அவதாரத்துல, மீன் அவதாரத்துல, அதுவும் மூலவர் இருக்கிறது ரொம்ப அபூர்வமானது. இங்க சுயம்பு ஆலயம், அது மட்டும் இல்ல, மத்ஸ்ய அவதாரத்துல சுவாமி சுயம்பு ஆலயமா இது அமைஞ்சிருக்கு. இது ரொம்ப விசேஷமான சிறப்பு வாய்ந்த விஷயம். அது இந்த டெம்பிள் எப்படி, இந்த கோயில் எப்போ கட்டப்பட்டது, இந்த கட்டமைப்பை பத்தின ஹிஸ்டரியை பார்த்தோம் அப்படின்னா, இது விஜயநகர பேரரசு காலத்துல கிருஷ்ணதேவராயரால கட்டப்பட்டது. அவர் எதுக்காக கட்டினார், எப்ப கட்டினார்னு பார்த்தோம்னா, ஒரிசால போர் புரிஞ்சு அவர் வெற்றி பெற்றுறார். அப்போ அந்த கிருஷ்ணதேவராயர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய அம்மாவின் நினைவாக, தாயாரின் நினைவாக இந்த கோயிலை கட்டுறார். அவ அம்மா, கிருஷ்ணதேவராயரோட அம்மா பேர் நாகாம்பா. அதனால இதுக்கு ஆக்சுவலா நாகலாபுரம்ங்கிறது மருவி வந்த பெயர் தான். முன்னாடி இருந்த பெயர் நாகாம்பாபுரம் அப்படிங்கறதா. நாகாம்பாங்கிறது அவன் அம்மா பேரு, தாயார் நினைவா கட்டியிருக்காரு இல்லையா, அதனால இந்த இடத்துக்கு பேர் நாகாம்பாபுரம் அப்படிங்கிறது தான். அப்புறம் தான் அது நாகலாபுரம்னு மருவிடுது. இதுதான் அதனுடைய கட்டினதனுடைய ஹிஸ்டரி. இந்த வேதநாராயண சுவாமி, அங்க வேதநாராயண பெருமாள் தான் இங்க இருக்காரு இல்லையா, அவர் இது வேதங்கள் முதல் அவதாரம், மத்ஸ்ய அவதாரம். சோமுகா அரசன்டைய காப்பாற்றுறதுக்காக இந்த அவதாரம்
அந்த சோமுகா அரசனை அசுரன் அவன் ஆக்சுவலா அரசன் இல்ல அசுரன், சாரி. சோமுகா அசுரன்ட்டேந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக தீயவன்ட்டேந்து காப்பாற்றணும், இந்த அசுரன்ட்டேந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட அவதாரம் தான் இந்த மச்ச அவதாரம். அதுதான் இந்த வேதநாராயண பெருமாள். இங்க பார்த்தோம்னா ஸ்ரீ வேதவழி சமேத ஸ்ரீ வேதநாராயண ஸ்ரீ மகாவிஷ்ணு டெம்பிள்ங்கிறது தான் இந்த கோயிலினுடைய பெயர். அது பெயர் பலகையில காமிச்சிருக்கேன், நல்லா பாருங்க நீங்க. பிரம்மாண்டமான கோபுர வாசல்ங்க. இதுக்கு ஆக்சுவலா பார்த்தேன்னா இந்த கோபுர வாசல் முதல்ல இருக்கிற வாசல் வந்து மொட்டை வாசலா இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கோபுர வாசல் இருக்கும், அதுக்கப்புறம் தான் சுவாமி இது இருக்கும், சுத்தி பிரகாரம் மண்டபம் எல்லாம் இருக்கும். நான் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், பார்த்து ரசிங்கோ. இந்த கோயிலை மெயின்டைன் பண்றது வந்து திருப்பதி தேவஸ்தானம், அவங்க தான் மெயின்டைன் பண்றாங்க. கோபுரத்துலலாம் தசாவதாரத்தோடைய இதெல்லாம் சிலைகள்லாம் இருக்கும். அப்புறம் கொடிமரம் நீங்க பார்க்கலாம். கொடிமரத்துக்கு பக்கத்துல பார்த்தேன்னா தாயார் சன்னதி, அதாவது வேதவல்லி தாயார்னுடைய சன்னதி இருக்கும். அதுக்கு கொடிமரத்தோட இன்னொரு சைடு பார்த்தேன்னா வேதநாராயண சுவாமியினுடைய சன்னதி இருக்கும். ரொம்ப அற்புதமான பிரம்மாண்டமான கோயில், பல சிறப்புகள் வாய்ந்த கோயில், ரொம்ப அற்புதமான கோயிலுங்க. இந்த பிரகாரத்தை இப்ப நம்ம சுத்தி வரும்போது பார்த்தேன்னா நான் உங்களுக்கு ஒவ்வொரு சுவாமியையும் நான் காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த பிரகாரத்தை சுத்தி வரும்போது பார்த்தேன்னா துர்காதேவி பார்க்கலாம் நீங்க, லக்ஷ்மி பூவராக சுவாமி அவளை பார்க்கலாம், லக்ஷ்மி நாராயண சுவாமியை பார்க்கலாம், ஹயக்ரீவரை பார்க்கலாம், வேணு தட்சிணாமூர்த்தி ரொம்ப அற்புதமா இருப்பார், வேணு தட்சிணாமூர்த்தியை பார்க்கலாம், விநாயகரை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா சுவாமியினுடைய விமானம் உங்களுக்கு அதையும் காமிச்சிருக்கேன், சுவாமியினுடைய விமானத்தை பார்க்கலாம், லக்ஷ்மி நரசிம்மரை பார்க்கலாம், ராமர் சன்னதி இருக்கும். ராமர் சன்னதிக்கு ஆப்போசிட்ல பார்த்தேன்னா அழகான யானை இருக்கும், அதையும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் பாருங்க. யானையை தாண்டி போனேன்னா நீங்க பக்த ஆஞ்சநேயர், அதாவது ஆஞ்சநேயர் சன்னதிக்கு ஆப்போசிட்ல வந்து உங்களுக்கு ராமர் இருப்பார். ராமருக்கு ஆப்போசிட்ல நான் சொன்ன மாதிரி ஆஞ்சநேயரோட வாசல்ல இந்த யானைகள் அழகா அமைக்கப்பட்டிருக்கும். இந்த பிரகாரத்தை சுத்தி மண்டபங்கள் இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். கிணறு இருக்கு, கிணத்துக்கு பக்கத்துல மடப்பள்ளி இருக்கு. இதுக்கு கிணறு மடப்பள்ளிக்கு பக்கத்துல ரைட் சைட்ல தான் தாயாரனுடைய சன்னதி இருக்கு. அதாவது நான் சொன்ன மாதிரி இதோட கோபுரம் வந்து மொட்டை கோபுரத்தை தாண்டினா இன்னொரு கோபுரம் நல்ல இந்த கோயிலினுடைய அதாவது இது வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தேன்னா தான் சன்னதி வரும், அதுக்கப்புறம் பிரகாரம், அதுக்கப்புறம் தான் வந்து பிரகாரத்தை சுத்தி மண்டபம். இந்த மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமான அழகான அமைப்பில் அமைஞ்சிருக்கிற கோயில் இது. இந்த அமைப்பு, இந்த கோயிலினுடைய அமைப்பை பார்த்தேன்னா பல சிறப்புகள் இருக்கு. அதாவது இந்த ஆர்கிடெக்சரை பார்த்தேன்னா பல அதிசயத்தக்க விஷயங்கள் இருக்கு. என்னன்னு பார்த்தேன்னா முதல் அதிசயம் பார்த்தேன்னா கோயில் வாசல்லேருந்து இந்த சுவாமி வரை என்னன்னா உங்களுக்கு 600 அடி வரும். இந்த 600 அடி இருக்கு இல்லையா, இந்த 600 அடியும் ஸ்ட்ரெயிட் லைன்ல அமைஞ்சிருக்கும். இந்த பங்குனி மாசம் இதுல என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா பங்குனி மாசத்துல, அதாவது மார்ச் மாசம் 3 நாள், அதுவும் அதாவது சூரியன் வந்து அஸ்தமனமாக நேரத்துல சுவாமி மேல இந்த சூரிய ஒளி படும். சுவாமி இங்க இருக்கிற சுவாமி வந்து மேற்கு நோக்கி பார்த்துட்டு இருப்பார். இதுல என்ன அதிசயம் அப்படின்னு பார்த்தேன்னா மேல ஒரு கூரையோ இல்ல ஏதோ ஒரு ரூஃப் போட்டு அது மேல பட்டு ரிஃப்ளெக்ஷன் வருது கிடையாது. கோபுர வாசல்ல இருந்து டைரக்டா சுவாமி மேல இந்த மார்ச் மாசம் 3 நாளும் அஸ்தமனம் ஆகிற சமயத்துல இந்த சூரிய ஒளிப்படும். இது ரொம்ப எவ்வளவு அழகான ஆர்கிடெக்சர் பார்த்தா, திருவனந்தபுரத்துல இந்த மாதிரி இருக்கும் அமைப்பு. அதுக்கப்புறம் இந்த கோயில்ல தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது விசேஷமானது என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வாட்டி இந்த கோயிலை பாத்துருங்க, நான் அடுத்த விசேஷத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்.
நம்ம கோயிலோட சிறப்புகளை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த கோயில நான் உங்களுக்கு சொன்னேன், திருவனந்தபுரத்துல இருக்கிற ஆர்கிடெக்சர் மாதிரி இதுலயும் சூப்பரான ஆர்கிடெக்சர் பத்தி இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? கோபுர வாசல் வழியா நேரா சுவாமி மேல மார்ச் மாசத்துல 3 நாள் அவருக்கு மேல வந்து சூரிய ஒளி படும்னு சொன்னேன். அந்த சூரிய ஒளி எப்படி படும்னு பார்த்தேன்னா, ஃபர்ஸ்ட் நாள் மார்ச் 24, 25, 26 அந்த 3 நாளும் அஸ்தமனம் ஆற நேரத்துல முதல் நாள் அவரோட சுவாமியோட பாதத்துல படும், 2வது நாள் நாபில படும், 3வது நாள் சிரசுல படும். அப்படி ஒரு அற்புதமான ஆர்கிடெக்சர். நான் சொன்ன மாதிரி ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் கிடையாது, டைரக்டா கோபுரத்துலேருந்து அந்த பாத வழியா வந்து சுவாமி மேல படுறது. அதுக்கு அடுத்தது பார்த்தேன்னா இதுல அதிசயம் என்ன அப்படின்னா, வாயிற்காவலர்கள் அப்படின்னு பார்த்தேன்னா யூஸ்வலா பெருமாள் கோயில்ல ஜெயா விஜயா அப்படின்னு 2 வாயிற்காவலர்கள் தான் இருப்பா. இதுல ஆனா பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல ஜெயா விஜயாங்கிற வாயிற்காவலர்கள், செகண்ட் லெவல்ல பெண் காவலர்களா விகசனா தபசனா அப்படிங்கிற விகசனா தபசனாங்கிற பெண் காவலர்கள் இருப்பாங்க. அதை தாண்டி இன்னொரு லேயர் சந்தியா அப்படிங்கிற அந்த காவலர்களை தாண்டி தான் சுவாமி ஏன் நம்ம தரிசிக்க முடியும். அந்த மாதிரி 3 லேயர் ஆஃப் வாயிற் காவலர்கள் பெண் காவலர்கள் இருக்காங்கிறது இதுல ஒரு அதிசயமான விஷயம். இந்த பிரகாரத்துல நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க, எல்லா பிரகாரத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரகாரத்துல ஹயக்ரீவர், தட்சிணாமூர்த்தி, லக்ஷ்மி வராக சுவாமி, வீரராகவ சுவாமி, பூபதி சுவாமி வாள்லாம் இருக்கா. செகண்ட் பிரகாரத்துல வேதவல்லி தாயார், கோதண்டராமர், லக்ஷ்மி நரசிம்மர், வீர ஆஞ்சநேயர், பக்த ஆஞ்சநேயர் இவெல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி இப்படி ஒரு அற்புதமான கோயில் இது. பிரம்மாண்டத்துக்கும் பேர் போனது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி முதல்ல ஒரு மொட்டை கோபுரத்தை தாண்டி இன்னொரு கோபுரம், 2 கோபுரம் இருக்கு. அதை தாண்டி தான் வந்து நம்ம சன்னதிக்கே வர முடியும். அதை சுத்தி பிரகாரங்கள், அதை சுத்தி மண்டபம், அழகான ஒரு கிணறு, அப்புறம் மடப்பள்ளி, அவ்வளவு அழகா இருக்கு. எல்லா சன்னதிகளும் இருக்கு. நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோல எல்லா சன்னதியும். இந்த கோயில் பார்த்தேன்னா ஏப்ரல் மாசத்துல சித்திரையில பிரம்மோற்சவம் 9 நாள் ரொம்ப விமர்சனமா அதாவது விமர்சையா ரொம்ப அமர்க்கலமா நடக்கும் 9 நாளும். இங்க வந்து சுவாமி வந்து மச்ச அவதாரத்துல இருக்கிறதுனால மச்ச ஜெயந்தி அப்படின்னு இருமுடி கட்டுற வழக்கமும் உண்டு. இப்படி ஒரு அருமையான கோயிலை நான் தரிசிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரொம்ப அற்புதமான தரிசனம். நீங்க எல்லாரும் சென்னைக்கு மிக அருகில தான் இருக்கு. சித்தூர் போறது ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வழியெல்லாம். போய் எல்லாரும் தரிசனம் பண்ணுங்க. ரொம்ப அற்புதமான கோயில். எல்லோரும் தரிசனம் பண்ணுங்க. இந்த போட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். தேங்க்யூ.